எவன் ஒருவன் தன் கிரணங்களால் எல்லாவிடத்திலும் வியாபிக்கின்றானோ அப்படிங்கிறவனுக்கு ஹரிதஸ்வகான்னு பேர். எவன் ஒருவனுக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் கருப்பா இருக்கோ, அதாவது ஷியாமவர்ணத்தோட இருக்கோ, அவனுக்கு ஹரிதஸ்வ அப்படின்னு பேராம். எவன் ஒருவன் நம் மனதை திருடுகின்றானோ, அவனுடைய குணத்தால் அழகால் திருடுகின்றானோ அவனுக்கு ஹரித்துன்னு பேரு. நம் மனதை திருடக்கூடியவனுக்கு அஸ்வங்கள் வாகனமாய் இருக்கோ, அந்த அஸ்வங்கிற பதத்துக்கு ஒன்னு பெருமாள்னே அர்த்தம் உண்டு, இன்னொரு அர்த்தம் கருடன் ஒரு அர்த்தம் உண்டு. வாகனமாய் இருக்கின்றதோ அப்பேற்பட்டவனுக்கு ஹரிதஸ்வகான்னு பேர். அப்படின்னா கருடனை வாகனமாக கொண்ட பெருமாளுக்கு ஹரிதஸ்வகான்னு பேர். அவருக்கா ஒன்று சூரியனுக்கு ஹரிதஸ்வகான்னு பேரு, பெருமாளுக்கும் ஹரிதஸ்வகான்னு பேர். யோசிச்சு பாருங்க, சூரியனுக்கு சாரதி அருணன், அருணனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரதத்தை செலுத்தக்கூடியது 7 குதிரைகள். 7 குதிரைகளையும் தன் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கக்கூடிய சாரதி அருணன். அருணனை சாரதியாக கொண்ட ரதி சூரிய பகவான். இன்னொரு பக்கம் பெருமாள் சர்வலோகேஸ்வரன், அவனுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவன் கருடன். சூரியன் அதிதி தேவிக்கு பிறந்தவர், பெருமாளும் அதிதி தேவிக்கு இந்திரனுடைய தம்பியாய், சூரியனுக்கும் தம்பியாய் வாமனனாய் பிறந்தவர். அதனால 2 பேருக்கும் அதிதி புத்திரன்னு பேர் இருக்கலாம். ஏன்னா வாமனாவதார காலத்துல பெருமாளும் அதிதி புத்திரன் தான், சூரியனும் அதிதி புத்திரன் தான். ஒண்ணு. 2வது, சூரியனுக்கு வாகனமாக சாரதியாக இருக்கக்கூடிய அந்த அருணன் பெருமாளுக்கு வாகனமா இருக்கக்கூடிய கருடனுடைய அண்ணா. 2 பேருமே பக்ஷி வகையினங்கள். அதனால 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி குதிரைகளை வாகனமாக கொண்ட சூரியன் ஒரு பக்கம் கருடனை பார்க்கிறாராம். அதாவது அருணன் கருடனை பார்க்கிறார். கருடன் பெருமாளை சுமந்து கொண்டு வருகின்றார், வேகமாக வருகின்றார். அந்த வேகத்தை மேட்ச் பண்ணணும்னு ஹரிதஸ்வனா இருக்கக்கூடியவன் அந்த குதிரைகளை நன்றாக ஓட்டி செல்ல, அந்த குதிரைகளை பிடித்திருக்கக்கூடிய கடிவாள கயிறு எப்படி இருக்கு, பாம்புகளாக இருக்கு. அப்படி 2 பேரும் வரா. இங்க அண்ணா அருணன், அங்க தம்பி கருடன். 2 பேரும் மேகங்களை கிழித்து கொண்டு வருகின்றார்களாம். அந்த வர வேகத்துல அப்படியே இந்த மேகத்தை கிழிக்கிறார் பாருங்க. அப்ப அருடன் கிழிக்கும் போது பின்னாடி ரதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய கிரணங்கள் அப்படியே படர்ந்து வருது. இங்க கருடன் அந்த மேகங்களை கிழித்து வரும்போது மேல இருக்கக்கூடிய ஹிரண்ய பூஷனாய் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கிரணங்கள் கிழிச்சுண்டு வருது. இததான் அவர் ரொம்ப அழகா ஒப்புமைப்படுத்தி சொல்றார். ஒருத்தருக்கு கயிறுகள் தான் பாம்புகள், ஒருவருக்கு அலங்காரம் தான் பாம்புகள். ஒருவனோ அண்ணா, இன்னொருவனோ தம்பி. இருவரும் மேகங்களை கிழித்து வரும்போது கிரணங்கள் படர்ந்து தெரிகின்றனவே. அப்பேற்பட்ட ஹரிதஸ்வன். ஹரிதஸ்வாய நமஹா.